அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கியமான 50 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? லெனின். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்னா லெனின். நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் யார்? ஜோசப் கோயபெல். நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் யார்னு ஜோசப் கோயபெல். இந்தோ சீனாவின் மைய நீரோட்ட அரசியல் கட்சி எது? வியட்நாம் தேசிய கட்சி. இந்தோ சீனாவின் மைய நீரோட்ட அரசியல் கட்சி என்ன? வியட்நாம் தேசிய கட்சி. பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? தி ஹேக். பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு தி ஹேக். ஸ்டாலின் கிரேடை தாக்குவதற்கு ஹிட்லர் தீட்டிய திட்டத்தின் பெயர் என்ன? ஃபால் ப்ளூ. ஸ்டாலின் கிரேடை தாக்குவதற்கு ஹிட்லர் தீட்டிய திட்டத்தின் பெயர் என்ன? ஃபால் ப்ளூ. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? 1991. 1991ஆம் ஆண்டுதான் வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சன் யாட் சென். நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா டாக்டர் சன் யாட் சென். அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே எப்பொழுது நடைபெற்றது? முதல் மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னா பெல்கிரேட் நடைபெற்றிருக்கும். இது 1961ஆம் ஆண்டு நடைபெற்றது. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்னா பாபா ராம்சிங். குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யார்? ஜோதிபா பூலே. குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யார்னா ஜோதிபா பூலே. இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்திரா முனை. இந்தியாவின் தென்கோடி முனை எதுனா இந்திரா முனை. 1 டிகிரி தீர்க்கக்கோடு எத்தனை நிமிட வேறுபாடுகள் கொண்டது? 4 நிமிடங்கள். 1 டிகிரி தீர்க்கக்கோடு எத்தனை நிமிட வேறுபாடு கொண்டதுன்னா 4 நிமிடங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? சில்கா ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எதுன்னா சில்கா ஏரி. அடுத்தது, சேஷாலிசம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னா ஆந்திர பிரதேசம். பின்னடையும் பருவக்காற்று காலம் எது? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. பின்னடையும் பருவக்காற்று காலம் எதுனா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இந்தியாவில் அதிகம் நெல் விளையும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இந்தியாவிலேயே அதிகமாக நெல் விளையும் மாநிலம் எதுனா மேற்கு வங்காளம். சையத் பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர் எது? பழங்கள். சையத் பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர் எதுனா பழங்கள். புகழ்பெற்ற சிந்தரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஜார்க்கண்ட். புகழ்பெற்ற சிந்தரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எதுனா ஜார்க்கண்ட். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு உள்ளது? ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஹைதராபாத். தேசிய தொலைநுண்ணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். தேசிய தொலைநுண்ணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். நமது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? ரஷ்யா. நமது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா ரஷ்யா. அடுத்தது, அரசியலமைப்பு பிரிவு 32 குறிப்பிடப்படுவது எது? 5 நீதி பேராணைகள். அரசியலமைப்பு பிரிவில் 32 குறிப்பிடப்படுவது எதுனா 5 நீதி பேராணைகள். சர்க்காரியா குழுவை நியமித்தவர் யார்? இந்திரா காந்தி. சர்க்காரியா குழுவை நியமித்தவர் யார்னா இந்திரா காந்தி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? உச்ச நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்னா உச்ச நீதிமன்றம். இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி யார்? அட்டார்னி ஜெனரல். இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி யார்னா அட்டார்னி ஜெனரல். இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் எது? கல்கத்தா, பம்பாய், சென்னை. இந்தியாவிலேயே முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கல்கத்தா, பம்பாய், சென்னை. தமிழ்நாட்டின் சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது? 1986. தமிழ்நாட்டில் சட்டமேலவை எந்த ஆண்டு நீக்கப்பட்டாங்கன்னா 1986. அடுத்தது, மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர்.
மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்தியா எப்பொழுது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994. இந்தியா எப்பொழுது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டதுன்னா 1994. வேலூர் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர் யார்? ஜில்லஸ்பி. வேலூர் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர் யாருன்னா ஜில்லஸ்பி. விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் அரியநாதர். விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யாருன்னா அரியநாதர். இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார்? ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யாருன்னா ஏஓ ஹியூம். பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யார்? ரஹ்மத் அலி. பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யாருன்னா ரஹ்மத் அலி. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் யார்? ஜின்னா. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் யாருன்னா ஜின்னா. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? சுப்பராயலு. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யாருன்னா சுப்பராயலு. சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழுவிற்கு தலைமை வகித்தவர் யார்? சத்தியமூர்த்தி. சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழுவிற்கு தலைமை வகித்தவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்? ஆபிரகாம் பண்டிதர். தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். முதலாக மே தின விழாவை ஏற்படுத்தியவர் யார்? சிங்காரவேலர். முதலாக மே தின விழாவை ஏற்படுத்தியவர் யாருன்னா சிங்காரவேலர். மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேசம். இந்தியா திணைப்பயிர்கள் ஆண்டாக எந்த ஆண்டை அனுசரித்தது? 2018. இந்தியா திணைப்பயிர்கள் ஆண்டாக எந்த ஆண்டு அனுசரித்ததுன்னா 2018. தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் எது? நிலக்கடலை. தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் எதுனா நிலக்கடலை. மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. அடுத்தது, உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு எது? இந்தியா. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு எதுனா இந்தியா. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாடோடு பகிர்ந்து கொள்கிறது? வங்கதேசம். இந்தியா தனது நீண்ட நில எல்லையை எந்த நாடோடு பகிர்ந்து கொள்கிறதுனா வங்காளதேசம். தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2011-12. தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா 2011-12 தான் தொடங்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரியின் குறிக்கோள் யாது? ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரு வரி. ஜிஎஸ்டியின் ஒரே குறிக்கோள் எதுனா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்? திருப்பூர். லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்னா திருப்பூர். இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எதுனா மும்பை. நண்பர்களே, இன்று நாம் லேப் அசிஸ்டன்ஸ் எக்ஸாம்கான 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள்